படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஆக்டிங் நல்லா இருக்கு. இது இந்த படம் ஒரு நாங்கள் ஆக்டிங்காக பார்க்குற தேவையில்லை. ஆக்சுவலி இது சப்ஜெக்டுக்காக பார்க்கணும், சப்ஜெக்டுக்காக டைரக்ஷனுக்காக பார்க்கணும். பட் எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலாம் ஆக்சுவலி அவள் ஹீரோயின் மெட்டீரியல் அவ கூட பண்ணி எல்லாரையும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காரு தவிர இதில் யாரும் ஸ்டார் மெட்டீரியல் மாதிரி சுதா கொங்கார யூஸ் அதே சொன்னேன் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. அம்மாண்ட ஒன்றும் கிடையாது, அவர் அடுத்த படத்தில் இன்னொரு 10 லட்சம் எல்லாம் வாங்க மாட்டாரு, கொடுத்தது நல்லா பண்ணிருக்கு. இவங்களெல்லாம் ரொம்ப கிரேட் ஆக்டர்ஸே கிடையாது, ஆவரேஜ் ஆக்டர்ஸ். ஏதோ புண்ணியத்தில் கொஞ்சம் படங்கள் ஓடிட்டு அவ்வளோதான். நாட் பேட் ஆக்டர்ஸ், வெரி ஆவரேஜ் ஆக்டர். அவரும் நல்ல சுதா கொங்கார நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. சுதா கொங்கார 2 நல்ல படம் எடுத்தாரு. இந்த படம் கூட நல்லா இருக்கு. ஒரு இன்டர்வல் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக டிராகிங்காக இருக்கு, லைட்டாக டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு. இன்டர்வல் மேலே படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. லைட்டாக இருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. 4 சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பராசக்தி கனெக்ஷன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரயில் மேட்டர்லாம் வராது, நான் பார்த்து 50 வருஷம் ஆச்சு. சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் சொல்றாரு, கடவுள்கிட்ட போய் நீ கடவுளா கல்லா, அந்த டைம்ல அது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதே தவிர இந்த விஷயம் வருது தெரியாது. இது கலைஞர் டைலாக் எழுதினார் பழைய பராசக்திக்கு. ஸோ அதனால இன்டைரக்டா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி பராசக்தி ஒரு பொம்பளை கடவுள், லேடி கடவுள். எதுக்காக அந்த டைட்டில் வச்சாங்கன்னு கூட தெரியல. இதில் லீட் ரோல் பண்ணது சிவகார்த்திகேயன். அப்போ எங்கேயும் உங்கள் கடவுளை காட்ட மாட்டார் படத்தில். ஒன்று அது கலைஞருக்கு மைலேஜ் கொடுக்கணும் இல்லைப்பா, அது கலைஞர் தான் ஸ்கிரிப்டு. பட் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறாரு சிவகார்த்திகேயன் பண்ணுற கேரக்டர் இருக்கு இல்லையா, அதே கலைஞர் கேரக்டர்னு நிறைய பேர் சொல்லிட்டு அவர் பண்ணுற கேரக்டரு அங்கே இங்கே ரெஃபரன்ஸ் வந்துட்டு இருக்கு. கடைசியில் வந்துடுறாரு அவர் 40 வயசுல 50 வயசுல அண்ணாதுரை அது லாஸ்ட்ல வந்துடுறாரு. இல்லை அப்படி கிடையாது. ஹிந்தி திணிப்புன்றது ஒரு ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நம்ம எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு முஸ்லீம் ஆக்கிடணும், கிறிஸ்டியன்ஸ் ஆக்கிடணும், அப்படி ஃபோர்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபோர்ஸ் கொண்டு வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமான விஷயம். அண்ட் ஒரு மொழி என்ற விஷயம் அது ஒரு கலாச்சாரம். அந்த மொழியில் நாங்கள் பூஜை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அந்த மீடியமில் படிக்கிறோம், தெலுங்கு தமிழ் கன்னடா மீடியமில் படிக்கிறோம். நமக்கு ஒரு மொழி நாங்கள் ஒரு மொழி அழகாக எழுதும் போது நமக்கு கிட்ட 9-10 வயசுல தான் ஒரு மொழி நம்ம தமிழோ கன்னடா தெலுங்கோ எழுதுறது கற்றுக்கிறதுக்கு 10 வயசுலயோ 12 வயசுல தான் வருது. அப்போ நீங்கள் திடீர்னு ஹிந்தி கற்றுக்கோங்கன்ட்டா அதுக்கு ஒரு 5 வருஷம் போகும். அதுக்கப்புறம் டைம் இருக்காது. ஸ்கூல் ஸ்டடீஸில் அது ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்காது, நான் டீடைல் ஆப்ஷனலாக தான் இருக்கும். நான் என்னால் ரொம்ப நல்ல ஜெர்மன் பேச தெரியும், ஃப்ரெஞ்சு பேச தெரியும், இட்டாலியன் பேச தெரியும். நான் எல்லா 8-10 இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸ் எழுதி நான் ஜெர்மன் 10 வருஷம் படித்தேன். இப்போ நான் ஜெர்மன்ஸோட நல்ல ஜெர்மன் பேசுகிறேன். அதனால் ஒரு மொழி கற்றுக்கிறது இல்லை எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவங்க சிறையில் கூட அடிச்சிடலாம், அது அவ்வளோ டென்ஷனாக இருக்காது. இந்த மொழி கற்றுக்கிட்டே ஆகணும் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப நோ வேண்டாம் தானே. எல்லா கேரக்டர் ஃபைட் பண்ணுறது, சிவகார்த்திகேயன் கேரக்டரு, அப்போ ஸ்ரீலீலா கேரக்டர் அவ்வளோ பெரிய எம்எல்ஏ பண்ணோம், அவ கூட சிவகார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ வேறு ஸ்டேட் இருந்தால் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. கடைசியில் படத்தில் காட்டுறாரு, கர்நாடகா இந்த வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஆந்திரா இந்த வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, கேரளா இந்த சப்போர்ட் பண்ணுறாரு, மகாராஷ்டிரா இந்த ஒரு லேடி வந்து சப்போர்ட் பண்ணுறான். ஸோ இப்படி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அரசியல் பேசுறது இன்டைரக்டாக பேசியிருப்பாங்க. அப்போ இப்படி ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு அரசியல் இது பண்ணிட்டு அவர் வேறு எந்த அரசியல் இது தாக்கலை. எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தாக்கல். ஜனநாயகம் ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். ஆல்ரெடி 84 கட்ஸ். நான் போய் பார்க்கல, நான் பார்க்குற யூடியூப்ல வர்ற விஷயங்கள். பட் யூடியூப்ல கொஞ்சம் பேர் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காரு, ரொம்ப நல்லா பேசுறாரு. அவர் எந்த சிபிஐ எந்த டிடெக்டிவ் பண்ணாத வேலை, எந்த ஹிஸ்டாரியன் சொல்லாத விஷயங்களெல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் இவர் விஜய் வரப்போறாரு, சிஎம்மா வரப்போறாரு. அதை ப்ரமோட் பண்ணுறது தான் இந்த படம்.
வரப்போகிற படம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க கோட்டில் சொல்லிட்டாரு, நீங்கள் விஜய் கார் பார்த்தா 10 செகண்டாக வரும், அதில் சிஎம் 2026 போட்டிருக்கு. 2026 இவங்க சிஎம் வர்றாரு. அது ரொம்ப 10 செகண்டில் பார்க்க வேண்டிய விஷயம். நான் படம் 3 வாட்டி பார்த்து சீரியஸாக பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அங்கேயும் ஹிண்ட் கொடுத்துட்டாரு, இங்கேயும் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ பப்ளிக்கில் ரொம்ப வேறு வேறு இது பற்றியெல்லாம் ரொம்ப பேசியிருக்காரு. பட் நீங்கள் பப்ளிக்கில் நீங்கள் என்னென்ன பேசலாம், அது ஃப்ரீடம் இருக்குது. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒரு படம்னு பண்ணும்போது அது பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணல தவிர ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணக்கூடாது. அண்ட் அது ரீச் ஆகிட்டான். இப்போ இருக்க கவர்மெண்ட் ஜெயிக்காம போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறீங்க, பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிற வாய்ப்பு இல்லை. பிகாஸ் எல்லாரும் சொல்கிறது யூடியூப்பில் பிஜேபி தான் விஜயை நிற்க வச்சிருக்கேன் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ அப்போ சென்சாரில் யார் இருக்காங்க? டெஃபினெட்லி ஒரு டிஎம்கே மெஜாரிட்டி 8 பேர் இருந்தால் யார் இருக்காங்க? டிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ சென்சாரில் இருக்கவருக்கு அவ்வளோ பவர் கிடையாது, கொஞ்சம் தான் பவர். அவங்களுக்கு மேலே சென்டர் இருக்கும், டெல்லி சென்டர் எல்லாம். அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது, டெல்லி இது பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க தவிர இவங்களுக்கு அவ்வளோ பவர் கிடையாது. ஒரே ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பவர் இருக்க தவிர இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஃபிலிமில் சென்சாருக்கு அவ்வளோ பவர் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம், இவ்வளோ பெரிய ஸ்டார் படம் நிறுத்திருக்காரு. பராசக்தி படத்தினுடைய டைட்டிலே மிகப்பெரிய டைட்டில். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கு புறநானூறு தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றப்பட்டுச்சு. ஏன் புறநானூறுன்னு வச்சிருந்தாங்கன்னா, படத்துல புறநாற்று படைன்னு ஒன்று இருக்கு, அதுதான் இளைஞர்களை கூட்டுற படை. அதனால அந்த படம் பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பராசக்தின்னு மாத்தினாங்க. 1952 திரு சிவாஜி கணேசன் நடிச்சு பராசக்தி வெளில வந்துச்சு. அதுல சிவாஜி, இதுல சிவகார்த்திகேயன், ரெண்டுலயுமே சிவா இருக்காங்க. அதுல திரைக்கதை வசனம் பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி. அந்த பராசக்திக்கு அது ஒரு அரசியல் பிதான்னு சொல்லுவோம். இதுல இயக்குனர் சுதா. சில கனெக்ஷன்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே, அது ரொம்ப பார்க்கக்கூடிய விஷயம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா 1952 அப்ப இங்க காங்கிரஸ் தான் ரூல் பண்ணாங்க. அப்ப ராஜாஜி தலைமையில தான் காங்கிரஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த படத்துக்கு மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சிச்சு பராசக்திக்காக. ஏன் அப்படின்னா, மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பேசின படம் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்துனுடைய பழக்க வழக்கங்களை எதிர்த்து பிராமணர்களுக்கு எதிராக பேசின படம்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க. இப்ப இந்த படத்துக்கும் நிறைய சென்சார் கட்டெல்லாம் இருக்கு. நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் மியூட் பண்ணப்பட்டிருக்கு, நிறைய சென்சார் கட் இருக்கு. படத்தினுடைய முக்கிய கரு இந்தி திணிப்பு தான். 1965 நடைபெற்ற இந்தி திணிப்பு போராட்டம் தான் படத்தினுடைய முக்கிய கருவே, வேற எதுவுமே கிடையாது. வரலாற்றை நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்ப ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. நமக்கு ஒருவேளை குடியுரிமை கொடுக்கப்பட்ட பிறகு சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் நம்ம 1947. 1950 தான் குடியுரிமையை வாங்குறோம். குடியுரிமைக்கு பிறகு ஆங்கிலம் இணைமொழியாகவும் இந்திய அலுவலக மொழியாகவும் மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அவங்க போட்ட அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, 15 வருஷம் ஆங்கில இணைமொழியா இருக்கும், அதன் பிறகு இந்திய அலுவலக மொழியா மாறணும் அப்படின்னாங்க. 1950 நம்ம குடியுரிமை பெற்றோம். அதுல இருந்து 15 வருடம் ஆங்கிலம் இணைமொழியா தான் இருந்துச்சு. 1965 இந்திய அவங்க அலுவலக மொழியா மாற்ற பார்த்த பொழுதுதான் இந்த போராட்டம் வெடிச்சிச்சு. அப்ப இருந்த டிஎம்கே அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில தான் டிஎம்கே அப்ப இருந்துச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு ஓப்பனாவே போராட்டத்தை கலந்து கொள்ள சொல்லி வந்தாங்க, அறிக்கை விட்டாங்க. அப்ப நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்துக்காக வந்தாங்க. அப்படி வந்த கேரக்டர் தான் இந்த செலியன் சிவகார்த்திகேயன். நான் கனெக்ட் பண்றதுக்காக அந்த வரலாறை சொல்றேன். அப்படி வந்ததுதான் இந்த சிவகார்த்திகேயனுடைய கேரக்டர், அதர்வா கேரக்டர், எல்லாமே ரொம்ப துடிப்பான இளைஞர்களுடைய கேரக்டர். இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1965 இந்த இந்தி திணிப்பு போராட்டம் தான் 1967 டிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு துடிப்புச்சீட்டா இருந்துச்சு. அதுதான் ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்பட்டது. 1967 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே இருமொழி கொள்கையா மாத்திட்டாங்க. மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையாக, அதாவது தமிழும் ஆங்கிலவுமாக. ஏன்னா 1965 ரொம்ப லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரொம்ப போராட்டத்தினால. அப்ப தலைமையில இருந்தவர் பாத்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தான். அவரு தான் இந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்திய கட்டாய மொழியா ஆக்க வேணாம், அவங்கவுங்க விருப்பத்துக்கு அந்த மொழியை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ப்ராப்ளம் அப்பொழுதைக்கு முடிச்சு வைக்கப்பட்டது. 1967 மறுபடியும் மறுபடியும் இல்ல, முதல் முறை ஆட்சிக்கு இருமொழி கொள்கையா மாத்திட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, 1952 பராசக்தி வந்தபோது காங்கிரஸ் தான் இங்க ஆண்டுட்டு இருந்துச்சு. இந்த இந்தி திணிப்பு கொள்கையால 1967 அப்புறம் இன்ன வரைக்கும் காங்கிரஸால ஆளவே முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய வரலாற்று விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. படத்தினுடைய ஆர்ட் டைரக்டரை பாராட்டி ஆகணும், டெக்னீஷியனை பாராட்டி ஆகணும். நான் அந்த வரைக்கும் வரலாறு சொன்னேன், படத்தை சொல்றேன். படத்துல ஆர்ட் டைரக்டர் மிக பெருசா பாராட்டணும், டெக்னீஷியனை பாராட்டணும். செட்டு பயங்கரமா போட்டிருக்காங்க. 1964 தான் கற்பகம் படம் ரிலீஸ் ஆனிச்சு.
ஜெமினி கணேசன் அவர்களுடைய படம். அதெல்லாம் அந்த வால் போஸ்டர்ல இருக்கும், சரோஜா தேவியோட போஸ்டர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய யோசிச்சிருக்காங்க. ஒரு பெரிய குழு வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அந்த அந்த லுக் வரணுங்கிறதுக்காக. சிவா நிறைய இடத்துல வாழ்ந்திருக்காரு, பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் இருக்கு. இப்ப எலெக்ஷன் வரப்போகுது, அதை கனெக்ட் பண்ணியும் சில விஷயங்கள் இருக்கு. அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம்.